வணக்கம். ஒரு ஜாதகத்தில் அதிக பாவங்களை செய்ய வைப்பது யார்? ஒன்று அஷ்டமாதிபதி, ஒன்று பாதகாதிபதி, ஒன்று மூன்றாம் அதிபதி. இந்த அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, பேராசையை அதிகமாக தூண்டி நம்மளை சிக்க வச்சிருவார். பாதகாதிபதி யோகம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆசையை காட்டி குற்றங்களை ஏற்படுத்தி சிக்கலை ஏற்படுத்திடுவார். மூணாம் அதிபதி விபத்துக்களை ஏற்படுத்தி கண்டங்களை ஏற்படுத்தி மரணத்துக்கு சமமான பிரச்சனைகளை செஞ்சு விட்டு போயிடுவார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு திசையிலையும் புத்தியிலையும் அந்தரத்துலையும் நம்ம ஜாக்கிரதையாக தான் ஒவ்வொரு காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது. பொதுவாக சிலருக்கு சூரிய தசை பாதகத்தை செய்யும், சிலருக்கு குரு தசை பாதகத்தை செய்யும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வழியில் ஒவ்வொருவருக்கு பாதகத்தை செய்யும். இப்போ ஒரு கிரகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இன்னொரு கிரகத்துக்கு நிச்சயமாக உண்டு. உதாரணத்துக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னாக்கா, நமக்கு பாதகமான செயல் நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்? கேது பகவானை வணங்கணும். அதாவது மனித தலையற்ற தெய்வங்கள். அப்போ விநாயகரை வணங்கலாம், ஆஞ்சநேயரை வணங்கலாம், அடுத்தது நீங்கள் நரசிம்மர் இவங்களை வணங்கினால சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். அப்போ சூரிய தசையில் ஏற்படுத்தக்கூடிய பாதகங்கள் நமக்கு நிச்சயமாக குறையும். அடுத்தது சந்திர தசை. இந்த சந்திர தசைக்கு வீழ்த்தக்கூடிய கிரகம் எது அப்படின்னாக்கா சுக்கிரன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பெருமாள் கோயிலில் இருக்கிற மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபாடு செய்யணும். அப்படி பண்ணக்குள்ள உங்களுக்கு சந்திர திசையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். அடுத்தது செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்குன்னா சூரிய பகவானுக்கு உண்டு. அப்போ சூரிய வழிபாடு, சிவன் வழிபாடு, இப்படி வழிபாடு செய்யக்குள்ள நிச்சயமாக செவ்வாய் திசையால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் கஷ்டங்கள் நிச்சயமாக குறையும். அடுத்து புதன் தசை. இந்த புதன் தசை வந்தாவே கடன், நோய், வழக்கு இப்படி வரும். அப்போ இந்த புதனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ தொடர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த புதன் தசை நடக்குள்ள குரு பகவான் வழிபாடு, குரு வழிபாடு பண்ணிங்கன்னா புதனை அவர் கட்டுப்படுத்துவார். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரனோட கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி புத பகவானுக்கு உண்டு. அப்போ நீங்கள் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்குள்ள இந்த சுக்கிர திசையில் ஏற்படக்கூடிய பாதகங்கள் கஷ்டங்கள் குறைஞ்சி உங்களுக்கு நன்மை நடைபெறும். அடுத்தது சனி தசை. இந்த சனி தசையை ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறைப்பதற்கு இந்த சனி பகவானை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ராகு பகவானுக்கு உண்டு. ராகு பகவானுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் கொடுத்துக்கிறோம். அப்போ ராகு பகவான் வழிபாடு என்பது இவர்களுக்கு வெற்றியை தரும். கடைசியாக கேது பகவான். இந்த கேது பகவானுக்கு கஷ்டங்கள் நிறைய கொடுப்பார், சோதனைகள் கொடுப்பார். அப்போ இந்த கேது திசையை நடப்பவர்கள் சனி பகவானை வணங்க வேண்டும். என்னைக்கு? சனிக்கிழமை அல்லது சனியின் நட்சத்திரமாகிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் சனி பகவானை வணங்கினீங்க அப்படின்னாக்கா இந்த ஜாதகத்தில் அமைப்படும் இந்த தசா புத்தியில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைஞ்சி ஒரு கட்டுக்குள் வரும். நன்றி, வணக்கம்.